அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். குர்ஆன் ஓதும் போது கட்டாயமாக வுளூ செய்ய வேண்டுமா? இதற்கான ஒரு விளக்கத்தினை தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில நபிமார்களுக்கு ஒரு சில முஜிசாஸ்களை வழங்கியுள்ளான், அதாவது அற்புதங்களை வழங்கியுள்ளான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கைத்தடி பாம்பாக மாறுதல் மற்றும் கை பிரகாசமாகுதல் போன்ற அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான். மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பினை மிருதுவாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை வழங்கினான். அடுத்ததாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்கள் மற்றும் காற்றினை வசப்படுத்துவதற்கான அற்புதத்தை வழங்கினான். மேலும் அவர்களுக்கு இன்னும் ஒரு அற்புதத்தையும் வழங்கியுள்ளான், அதாவது ஏனைய உயிரினங்களின் மொழியை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருந்தது. அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க செய்தார்கள். அவருக்கு அல்லாஹ் அந்த அற்புதத்தை வழங்கினான். மேலும் அவருக்கு இன்னும் சில அற்புதங்களையும் வழங்கியுள்ளான், அதாவது குஷ்டரோகி போன்றவர்களை சுகப்படுத்தல் மற்றும் வீடுகளில் மறைந்துள்ள பொருட்களை கூறுதல் போன்ற அற்புதங்களையும் அல்லாஹ் வழங்கியுள்ளான். மேலும் அந்த வகையில் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியுள்ளான். அதுதான் அல் குர்ஆன் ஆகும். இது எழுத்து வடிவிலோ ஒரு புத்தகமாகவோ இது அல் குர்ஆன் அவர்களுக்கு அருளப்படவில்லை. அல் குர்ஆன் ஒளி வடிவிலேயே இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதை மனதில் பதிய வைத்துவிட்டு அவர்களும் அதை பின்பற்றினார்கள். ஏனையோர்களுக்கும் அதை பின்பற்றுமாறு எத்தி வைத்தார்கள். காலப்போக்கில் காலம் செல்ல செல்ல ஏற்பட்ட நடந்த பல சம்பவங்களின் பின்னர் குர்ஆன் எழுத்து வடிவங்களில் எழுதப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போது நம்மிடம் இருக்கும் இந்த குர்ஆன் பூரணப்படுத்தப்பட்ட ஒன்றாகும். அல் குர்ஆன் இறுதி வேதம் என்பதற்கான பல நியாயங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில் குர்ஆனில் அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான்: இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நான் பூர்த்தியாக்கி விட்டேன், எனது அருள்களையும் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். குர்ஆன் ஆரம்பத்தில் எழுத்து வடிவமாகவோ நூலுருப்படுத்தப்பட்ட ஒரு நூலாகவோ அருளப்படவில்லை. அப்போது ஏன் வுளூ அவசியம் என்று நீங்கள் சிந்திக்கலாம். குர்ஆனை ஓதுவதற்கு அன்றி குர்ஆன் ஓதுவதனை கேட்பதற்கு செவிமடுப்பதற்கு வுளூ அவசியமில்லை என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அவனுடைய திருமறையில் கூறக்கூடிய ஒரு வசனம் என்னவென்றால், தூய்மையானவர்களை தவிர இதனை எவரும் தொடமாட்டார்கள் என்று கூறியுள்ளான். ஒரு சிலர் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு என்ன கூறுகின்றனர் என்றால், குர்ஆனை வுளூ இல்லாமல் கட்டாயமாக தொடுவது கூடாது என்றும் ஓதுவது கூடாது என்றும் கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் என்ன கூறுகிறார்கள் என்றால், குர்ஆனை வுளூ இல்லாமல் தொடக்கூடாது, ஆனால் ஓதலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த வசனத்துக்கு முன்னால் வரக்கூடிய வசனத்தையும் அந்த வசனத்துக்கு பின்னால் வரக்கூடிய வசனத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் போது, அதாவது ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு தெளிவிற்கு எங்களால் வரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்லி இருக்கிறான் என்றால், எந்த அர்த்தத்தில் சொல்லி இருக்கின்றான் என்று பார்த்தால் அதை எங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். இதற்கான தெளிவான விளக்கம் என்னவென்றால், அடுத்து வரக்கூடிய எங்களின் பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
அல் குர்ஆனுக்கென்று பல்வேறுபட்ட தனிச்சிறப்புகள் காணப்படுகின்றன. அவை என்னவென்றால், இது முழுமையாகவே பாதுகாக்கப்பட்ட வேதமாகும். இதனை நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம். 15வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் தனது திருமறையில் கூறுவதின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த விடயம் எதுவென்றால், குர்ஆனானது அனைவருக்கும் பொதுவான ஒரு வேதமாகும். மேலும் இது ஒரு முழுமையான வழிகாட்டல் ஆகும். அதாவது எல்லா துறைகள் தொடர்பாகவும் தெளிவான விளக்கம் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குர்ஆன் ஒரு முஅ்ஜிஸாவாகும், ஒரு அற்புதமாகும். மேலும் அல் குர்ஆன் உயிர் வாழும் மொழியில் உள்ளமை மற்றும் அல் குர்ஆனின் கருத்துக்கள் அறிவுபூர்வமானவைகளே. இவைகள் அனைத்துமே அல் குர்ஆனின் தனித்துவமான சிறப்புகள் ஆகும். மேலும் அல் குர்ஆனின் உள்ளடக்கத்தை முக்கியமான தலைப்புகளின் கீழ் பிரித்தும் நோக்க முடியும். முதலாவதாக மறைவான விடயங்கள், அதாவது ஈமான் கொள்ள வேண்டியவைகள். அடுத்து வணக்க வழிபாடுகள், வாழ்க்கை சட்டங்கள், ஒழுக்க விழுமியங்கள் மற்றும் படிப்பினை தரும் வரலாறுகள் என பிரித்து நோக்க முடியும். எனவே இதன் மூலமாக முக்கியமான சில விடயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் எனும் திருப்தியுடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.